வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான, அதே சமயம் ரொம்ப எளிமையான ஒரு கருத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் தர்மம். ஒரு பொருளோட உண்மையான சாரம்னா என்ன? வாங்க அத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, வாங்க ஒரு சிம்பிளான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நெருப்புன்னு சொன்னதும் உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வருது? அதோட அடிப்படையான, அதிலிருந்து பிரிக்கவே முடியாத குணம் எது? பதில் ரொம்ப சிம்பிள். எரிப்பது. இல்லையா? நெருப்பிலிருந்து எரிக்கிற குணத்தை நம்மால பிரிக்கவே முடியாது. ஒருவேளை பிரிச்சுட்டா அப்புறம் அது நெருப்பே கிடையாது. இதுதான் அதோட சாரம். சரி, அப்போ அடுத்த கேள்விக்கு போலாமா? அதே லாஜிக்க வச்சு யோசிச்சு பாருங்க. தண்ணியோட அத்தியாவசியமான இயல்பு என்னவா இருக்கும்? தண்ணியோட உள்ளார்ந்த குணம் ஈரம்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதுதான் அதோட அடிப்படை இயல்பு. இப்போ இந்த ரெண்டு உதாரணமும் நம்மள ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஒரு பொருளோட இந்த உள்ளார்ந்த இயல்பை குறிக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை இருக்கு. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த வார்த்தைய மத்த எந்த மொழியிலயும் சரியா முழுமையா மொழிபெயர்க்கவே முடியாது. அதுதான் தர்மம்ங்கிற வார்த்தை. இத வெறும் கடமை, சட்டம் இல்ல மதம்னு ஒரு வார்த்தையில சுருக்கிட முடியாது. அதோட அர்த்தம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஆழமானது. நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த விளக்கம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தர்மம் பற்றிய ஒரு உரையிலிருந்து தான் எடுத்திருக்கோம். சோ இந்த புரிதலுக்கு இந்த நூல் தான் நமக்கு ஆதாரம். சரி, இப்போ தர்மத்தோட மையமான வரையறை என்னன்னு பார்க்கலாம். இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஒரு பொருளோட சாரம் தான் அதோட தர்மம். பாத்தீங்களா, எவ்ளோ அழகான பவர்ஃபுல்லான ஒரு வரி. நெருப்போட தர்மம் எரிக்கிறது, தண்ணியோட தர்மம் ஈரமா இருக்கிறது. அவ்வளவுதான். இந்த ஒரு வரியிலேயே தர்மத்தோட மொத்த அர்த்தமும் அடங்கிருச்சு. சரி, இந்த கான்செப்ட் நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல எப்படி பொருந்துதுன்னு பாப்போமா? உயிரில்லாத பொருட்களுக்கு மட்டும் இல்ல, உயிருள்ள ஜீவராசிகளுக்கும் தர்மம் உண்டு. இத பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பாருங்க, நெருப்புக்கு எரிக்கிறது தர்மம், நீருக்கு ஈரமா இருக்கிறது தர்மம். அதே மாதிரி உயிரோட தர்மம் தன்னை வெளிப்படுத்திக்கிறது. சிங்கத்தோட தர்மம் மான வேட்டையாடுறது. அப்போ மானோட தர்மம் தன் உயிரை காப்பாத்திக்க ஓடுறது. இங்க பாருங்க, இதுல எது சரி எது தப்புன்னு நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. அது அதனோட இயல்பு, அதனோட தர்மம். இயற்கையில இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கும்போது, அப்போ மனுஷனா நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்கணும்ல? இப்போதான் இந்த விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமானதா, ரொம்ப பர்சனலா மாறுது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நெருப்புக்கு எரிக்கிறது மாதிரி, சிங்கத்துக்கு வேட்டையாடுறது மாதிரி, ஒரு மனுஷனோட உள்ளார்ந்த சாரம், அதாவது அவனோட தர்மம் என்னவா இருக்கும்? நாம பாக்குற இந்த மூலநூல் என்ன சொல்லுதுன்னா, மனுஷனோட தர்மம் ஒரு சமூக ஜீவியா இருக்கிறது தான். அதாவது நாம தனியா வாழ்றதுக்காக படைக்கப்படல. ஒரு சமூகத்தோட அங்கமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா, ஒன்னா சேர்ந்து வாழ்றதுதான் நம்மளோட அடிப்படை இயல்பு, நம்ம தர்மம். சரி, இப்போ தர்மத்தோட பார்வைய இன்னும் கொஞ்சம் வலுதாக்கலாம் வாங்க. ஒரு தனிப்பட்ட பொருளோட இயல்புங்கிறத தாண்டி, இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி பிடிக்கிற ஒரு சக்தியா தர்மம் எப்படி பார்க்கப்படுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆதாரமா எடுத்துக்கிட்ட இந்த நூல் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. இந்து மதத்தை விவரிக்கிறதுக்கு தர்மங்கிற வார்த்தையை விட ஒரு சரியான வார்த்தை இருக்கவே முடியாதுன்னு சொல்லுது. அந்த அளவுக்கு இந்த கருத்து அதோட மையத்துல ஆழமா பதிஞ்சிருக்கு. மகாபாரதத்துல வர்ற இந்த ஒரு வரி இத ரொம்ப அழகா சொல்லிரும். தர்மம் பிரபஞ்சத்தை தாங்குகிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிரும் அதோட தர்மப்படி நடந்துக்கிறதால தான் இந்த மொத்த பிரபஞ்சமே ஒரு ஒழுங்கோட இயங்கிட்டு இருக்கு. சரி, கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. இவ்ளோ நேரம் நாம இத பத்தி பேசினதுக்கு அப்புறம் உங்க தர்மப்படி வாழதுன்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட உள்ளார்ந்த இயல்பு எது? அதை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.